கவனப்படாது. இன்னும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இருப்பா, அந்த சமைச்சிட்டேன் தந்துடுறேன், சாப்பாடு வேலைக்கு எடுத்துன்னு போவேன். இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. என் பேர் கௌதம். நான் ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலை தான். ஆனால் நான் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிற வேலை சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால ஊரில் எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இப்போ தான் என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களுக்கு சிலம்பம் கற்றுத்தரணும்னு ஆசை. ஆனால் என்னை நம்பி பசங்களை அனுப்பி வைப்பாங்களான்னு ஒரு தயக்கத்தில் தான் நான் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. என் ஃப்ரெண்டு சதீஷ் என்னுடைய எல்லா சுச்சுவேஷன்லேயும் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது அவன் தான். நீ கற்றுக்கூடன்னு நினைக்கிறடா, நீ தாண்டா இறங்கி போனோம். ஏன் தங்கி நிற்கிற? கற்றுக் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒருத்தங்கிட்ட போய் கேளுடா, எவனுக்கு விருப்பம் இருக்குதோ வரட்டும். அதில் ஒருத்தன் வந்தாலும் உனக்கு ப்ளஸ் தான்டா. அவனை வச்சு நீ பண்ணு. அக்கா, பசங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்கள் பசங்களையும் அனுப்பிச்சி விட்றீங்களா? அவங்களுக்கு நிறையா விஷயம் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன். நிறையா டோர்னமெண்ட்டு போயிட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கிடைக்கும் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். இப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. இதில் நாங்கள் அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வச்சுருக்கோம். இது சிலம்ப கிளாஸுக்கு அது இதுன்னா காசுக்கு நாங்கள் இவனே வீட்டில் சும்மா தண்டமாக தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டான். இவன் எங்கே சிலம்பத்துக்கெலாம் போயிட்டு. அக்கா, நான் சிலம்பம் கற்று தரதுக்கெலாம் காசு வாங்குறதில்ல. பசங்க 4 விஷயம் கற்றுக்கிட்டா போதும். எண்ணிலேருந்து சொல்லுப்பா, நான் கிளாஸுக்கு அனுப்பிச்சி விட்றேன். 1ஆம் தேதியிலேருந்து அனுப்பிச்சி விடுங்கக்கா. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கிளாஸ் எடுக்கிறேன். எங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் போய் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறேன், பசங்களை அனுப்பி விடுறீங்களான்னு கேட்டேன். நிறைய பேர் என்னை நம்பவே இல்லை. நம்ம எவ்வளோ தான் நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்திருந்தால் அந்த தப்பை மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ தான் நல்லது பண்ண முயற்சி பண்ணாலும்
இங்கே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை கிளாஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணேன். என்னடா சொன்னாங்க பசங்களாம் அனுப்புன்னு சொன்னாங்களா? ஒரு சில பேர் அமுச்சு விட்றேன்னு சொன்னாங்க, ஒரு சில பேர் எதுவுமே சொல்லலை. சரிடா விடுறா, வரவங்களை வச்சு கிளாஸ் எடு, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சிலம்பம் கற்றுக் கொடுக்குறேன்னு இந்த உள்ளவங்க கிட்ட கேட்காதப்பா, வீடோட போய் சுற்றி கொடுக்குறேன்னு கேட்டுட்டு இருக்காத. அவங்க வந்து நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்கப்பா. அதனால நீ வீடோட போய் கேட்காத சிலம்பம் சுற்றுறது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தை நம்மளை சுக்குநூறாக உடைச்சி விடும். எங்கள் அம்மா இப்படி சொல்கிற போது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குதுடா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அவனும் வரமாட்டானுங்கடா. நம்ம எல்லாரும் நம்மளை குறை சொல்ல தான் பார்ப்பானுங்க. நீ பண்ணுறது பண்ணு, எதையும் காதில் வாங்கிக்காம. எவ்வளோதான் எனக்கு தைரியம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒருத்தர் கிளாஸுக்கு வந்தால் கூட நான் ஜெயிச்சிடுவேன்னு நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு 6 பேர் என்னை நம்பி வந்தாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு தைரியத்தில் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பசங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், எல்லா சூழ்நிலையும் நம்ம அவங்க கூட எப்போவுமே இருப்போமான்னு தெரியாது. அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையும் அவங்க தனியாக தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். சின்ன பசங்களாக இருக்கிறதுனால சொல்லி கொடுக்குற விஷயத்த சீக்கிரமாக கற்றுக்குறாங்க. அவங்கள ஒரு வருஷத்தில் நல்லா ட்ரெயின் பண்ணி எந்த டோர்னமெண்ட் நடந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். எல்லாரும் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்களுக்கு நான் வெறும் சிலம்பம் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இவங்களுக்கு நான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக் கொடுக்குற விஷயம் செல்ஃப் டிஃபென்ஸ். ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இன்னும் அமையலை. ஸ்கூலில் நடனா ஒர்க் அவுட் போய் சாவடிக்கான், இங்கே வந்து அந்த டியூஷன் மிஸ் கொண்டு சாவடிக்குது. சத்தமாக பேசக்கூடாது, பொறுமையாக பேசுகிறேன், அவனுக்கு கேட்டுற போகுது. ஜீவனா, உன் தங்கச்சி டியூஷனுக்கு வரவே மாட்டாளா? இல்லை மிஸ், அவளுக்கு டியூஷனுக்கு வரத்துக்கே இஷ்டம் இல்லை. அவள் இனிமேல் டியூஷனுக்கு வரமாட்டான் மிஸ். நீயாவது ஒழுங்காக டியூஷனுக்கு வந்து படி. ஓகே மிஸ். என் தங்கச்சி பண்ணுறதுக்குலாம் நான் பிடிச்சா அவனுக்கு தான் இருக்குது. அப்படி உன் தங்கச்சி என்ன தாண்டி பண்ணுறா வீட்டில்? அவளா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ தர ஃபோனு நோண்டினே இருப்பா. பிளாக் பண்ணுற, ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் வீட்டில் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணின்னு இருப்பாங்க. இதில் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எடிட் பண்ணுற பேரில் இதாண்டியே வந்து உட்காந்துங்கிறாரு. உன் தங்கச்சியோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறியா? வீட்டுக்கு போய் பார்க்குறேன். அது வேற வேணுமா அவளுக்கு? ஏய், இந்த சிஸ்டெல்லாம் யாரு வாங்குது? நானும் என் தம்பியும் சேர்ந்து வாங்குந்தடி. சிலம்பம் கிளாஸ் போறியா? ஆமாண்டி. எந்த சிலம்பம் கிளாஸ் டி போற? நம்ம டியூஷன் பக்கத்துல சிலம்பம் கிளாஸ் இருக்குல்லடி, அங்கதாண்டி போறேன். ஜீவனா அவளுக்கு சிலம்பம் கிளாஸ் சேரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா. மற்றவங்கள பார்க்குறப்ப நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் கப்ஸை அடுக்கி வைக்கணும்ன்ட்டு மற்றவங்க முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப கைத்தட்டு வாங்கணும்னு ஜீவனாக்கு நிறைய கஷ்டம் இருந்தாலும் கற்றுக்கணுன்ற ஒரே ஆர்வம் அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் காமிச்சிக்கல. நான் கிளாஸில் பார்த்ததே ஜீவனா மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லை. சிலம்பம் மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸும் ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டா. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அமையலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்.
ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையை ஜீவனா எனக்கு கொடுத்தா. நாங்கள் இன்னொரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஆனால் நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெயிச்சு அவங்கள ஒரு விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஜெயிச்சுட்டு வரப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு இருந்துச்சு. எல்லோரும் என்னை குறைவாக பார்த்த இடத்துல இப்போ என்ன எல்லோரும் எங்கே வச்சு பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டோர்னமெண்ட்டு போயிட்டு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஊரில் பட்டாசு வெடித்து மூலம் அடித்து ராஜா மாதிரி எங்களை ஊரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஊரில் யார் யாரெல்லாம் பொறிக்க பையன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நான் தைரியமாக நின்று நான் நினச்சது மாதிரி பசங்களை ஜெயிக்க வச்சுட்டேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் லைஃப்னால் என்னன்னு தெரியாமல் ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. அவங்களையும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் போன் என்ன ஒண்ணு படிக்க சொன்னா படிக்காத. எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இரு. இனிமேல்ட்டு உனக்கு ஃபோன்லாம் இல்லை, சும்மா ரீல்ஸ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டுமா சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்காக டியூஷன் போகிற, படிக்கிற, அக்கா மாதிரி எதனா உருப்படியாக செய். அவள் பார் சிலம்பம் கிளாஸ் போய் எவ்வளோ கப்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கா. நீ அது மாதிரி எதனா உருப்படியாக செய். நான் புதுசாக டியூஷன்லாம் வந்திருக்கேன். எங்கள் மிஸ்ஸு வீட்டில் மாட்டி விட்டேன். எங்கள் அப்பா தான் அனுப்பிச்சி விட்டார். நேற்றுலேருந்து வர ரொம்ப வெறுப்பு அடிக்குது. இப்போல்லாம் ரீல்ஸ் பண்ணுறியா இல்லையாடி? எங்கள் வீட்டில் ஃபோன் பிடிங்க வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் எதாவது பண்ணனா பண்ணுறதுனே தெரியலடி. எங்கள் வீட்டுக்கு வரையும் வந்து ரீல்ஸ் பண்ணலாம். எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்ச திட்டம்டி. உங்கள் அக்கா கிட்ட எதுனா சொல்லிட்டு வாடி, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் ரீல்ஸ் பண்ணலாம். பசங்களா டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் எங்கள் அக்கா நம்பர் தரேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு மட்டும் சொல்கிறேன். மற்ற பசங்க எல்லாரும் கிளாஸ் முடிச்சுட்டு போனாலும் ஜீவனை மட்டும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தா. அவள் ஸ்டேட் மேட்ச்க்காக ரெடி ஆகிட்டு இருந்தா. வயிறு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு? இல்லை மிஸ்டர், வயிறு ரொம்ப வலிக்குது. சரி உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணவா? இல்லை மாஸ்டர், அம்மா அப்பா ஊருக்கு போய்க்கிறாங்க, வர 2 நாள் ஆகும் மாஸ்டர். சரி வாங்க, நான் வீட்டுக்கு போய் விட்டு வரேன். அவளுக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லைன்ட்டு நான் தான் அவளை வீட்டில் விட்டு வந்தேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லை. அவங்க வீட்டில் தனியாக தான் இருந்தா. நான் தான் கொஞ்சம் கூட கவனிக்காமல் வந்துட்டேன். ஹலோ அக்கா, உங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டில் தான்க்கா இருக்கா. அவள் இப்போ எதுக்கு அங்கே போனோம்? நாளைக்கு எக்ஸாமுக்கு நோட்ஸ் எதுவும் இல்லைக்கா, அதுக்கு படிக்கிறதுக்காக வந்தா. சரி, எனக்கு உடம்பு முடியல, நான் படுத்துட்ருக்கேன். ஜன்னல் மேலே சாவி வச்சிருக்கேன், அவளை வந்து எடுத்துக்க சொல்கிறியா? சரிக்கா. ஜீவனாவோட தங்கச்சி வீட்டில் போய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா.
ஆனால் அது இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. வண்ண தாமரையே ஆருயிரின் அன்பு தாரகையே, பாவியாகிவிட்டேன் உன் உயிரை பறித்து பதவி ஏற்றுவிட்டேன். காலமும் நேரமும் சதிகள் செய்ததே, என் தங்கை உடலங்கே கசைந்த நிலையே, குலத்தின் தவளை போலே மிதக்கும் கொடுமை இதுதானோ? என்ன கொடுமை செய்தார் உடலை பிரிய முடிவெடுத்தார்? ஊர்மிளா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எந்த ஒரு கேஸும் நடத்தலை. அந்த இழப்பு அவளை தாங்க முடியலை. நான் என்னதான் சொல்லி புரிய வச்சாலும் ஏற்றுக்கக்கூடிய மனசு அவளுக்கு இல்லை. என்னாச்சு ஜீவனா உனக்கு? காலையில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுற நீ? உனக்கு பின்னாடி வந்த பசங்க ஃபுல்லாக எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. நீ ஏன் இவ்வளோ டல்லாக பண்ணுற? என்னாச்சு? என்ன ரீசனு? எதனா என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும். இல்லை மாஸ்டர், தங்கச்சி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாஸ்டர். அவள் இருக்கும்போது அவளை தேடக்கூட மாட்டேன். அவள் இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாஸ்டர். அவள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல மாஸ்டர். சரிம்மா, இப்போ அதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணி உன்னோட லைஃப்பை நீ விட்டுட்டு போறியா? இப்போ உன் தங்கச்சிக்கு நடந்து உனக்கு நடந்திருந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருப்பேன் மாஸ்டர். நான் எப்படியாவது தப்பிச்சு ஓடியாவது நான் பார்த்துருப்பேன். இது ஏமா உனக்கு தெரியல? உன் தங்கச்சிக்கு தெரியல? அவள் சிலம்பம் கிளாஸ் போகிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஃபோனும் கையுமா தெரிஞ்சுன்னு இருக்கா. அவள் கடைசி வரைக்கும் அவளோட ஃபோன் கையின்ட்டு அவளோட லைஃபே தொலைச்சிட்டா. இப்போ பாரு, இது உனக்கு நடக்கும், நடக்காமே இருக்காது. உனக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் இதை மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு டைம் வரும். புரியுதா? அந்த டைமில் நம்ம அவங்க தற்காப்பு கலை எதனா கற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அதுலேருந்து மீட்டு ஓட முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க மன தைரியத்தில் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களால மீட்டு ஓட முடியும். அதே இது உன் தங்கச்சி ஏன் பண்ணலை? அவ்வளோ எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம கெஞ்சினோம். வீட்டில் உங்கள் அம்மா அப்பா நான் நீ எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், எதுவுமே இல்லை. ஃபோனும் கையுமா இருந்து அவளோட லைஃபையே விட்டுட்டா.
இப்போ பாரு, அவள் இருக்கிறதும் இல்லை, இல்லாமல் இருக்கிறதும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல, உனக்கும் புரியல. இப்போ நீ என்னதான் பண்ண போற? நான் டெய்லியும் சிலம்பு கிளாஸ்க்கு வருவேன் மாஸ்டர். இனிமேல் நான் நல்லா பண்ணுவேன் மாஸ்டர். கலையும் முக்கியம், அது இல்லாமல் கல்வியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிப்பை கைவிட்டக்கூடாது. படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு விளையாட்டையும் விட்டுறக்கூடாது. விளையாட்டும் ஒரு பக்கம் இருந்தால் கல்வியும் ஒரு பக்கம் சரிசமமாக நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். புரியுதா? நாளையிலேருந்து கரெக்டாக காலையில் கிளாஸுக்கு வரீங்க. கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பியோ ஜீவனாவா அதே மாதிரி பண்ணிவிட்டு ஈவினிங் டியூஷனில் போய்ட்டு ஒழுங்காக படிக்கிறீங்க. கண்டிப்பாக மாஸ்டர். ஜீவனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ணுறான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒருத்தங்க எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் ஒரு சின்ன எமோஷன் கூட அவங்கள மொத்தமாக மாற்றிவிடும். ஜீவனாவும் அதுபோல் மாறிடுவாளோன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. தங்கச்சி ஆடிக்கு போன முன்னாடி அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாஸ்டர் தான் ஃபேன் பண்ணுவோம். ஊர்மிளாவுக்கு நடந்த மாதிரி ஜீவனாவுக்கும் நடந்துச்சு. ஆனால் அதை அவள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டா. ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்தளவுக்கு கொடூரமாக தண்ணியில் வீசி கொண்டு போட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டு பையன், அந்த ஊரில் இருக்கிற பசங்க தான். நீங்களாம் மனுஷனா இல்லை மிருக ஜென்மமாடா? இந்த சூழ்நிலை உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு யாருக்குன்னா நடந்திருந்தால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? பெண் உரிமைக்காக போராடின இந்த நாட்டில் பெண்களோட பாதுகாப்புக்கு போராடுற நிலைமை வந்துருச்சு. ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி போடுறது இல்லைடா ஆம்பளை. யார் என்னன்னே தெரியாத பொண்ணுக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தில் கூட நின்று காப்பாற்றுறேன் பாரு, அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. உங்களெல்லாம் திருத்தவும் முடியாது. உங்களை மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பெண்கள் சுதந்திரமாக வாழவும் முடியாதுடா.